பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலு நாம யாரை சேவிக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்கா, அதை கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர்கள் சேவித்தார்கள். அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வியாதி இல்லாதபடி காத்துக்கொண்டார். வியாதியை விலக்கி காத்துக்கொண்டார். இன்றைக்கும் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியிலே வாழ்கின்ற நாம் அத்தனை பேரும் ஆண்டவராகிய கர்த்தரை சேவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை நம்மிலிருந்து விலக்கி அற்புதத்தை செய்வார். ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க செய்வார். ஆகவே கர்த்தரை சேவிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.